தனுசு மற்றும் மீனம் இது ரெண்டுமே குருவோட ராசி. அதில் மீனத்தில் செவ்வாய் அப்படி இருக்கும்போது குரு செவ்வாய் அப்படிங்கிற காம்பினேஷன் அது வந்துடும். இப்போ மிக சிறு வயதிலிருந்தே இந்த செல்வத்தை ஈர்க்கணும், பொருளாதாரத்தை மேம்படுத்தணும், பணத்தை சம்பாதிச்சணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மீன ராசியில் செவ்வாய் அமையப்பட்டவர்கள் தங்கள் குழந்தையை ரொம்ப டிசிப்ளின்டாகவும் ஸ்ட்ரிக்டாகவும் கண்டிப்புடனும் ஒரு கர்வத்தையும் வளர்த்துட்டு இருப்பாங்க. மதிப்பு மிகுந்த சொத்துக்கள் கண்டிப்பாக உங்களை வந்து சேர்ந்தே தீரும். உங்கள் குழந்தைகள் ஆரம்பத்தில் உங்களை வெறுத்தாலும் உங்களை பிற்பகுதியில் உங்களை ரொம்ப நேசிக்க போறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். தனக்கு ரொம்ப நெருக்கமான மனிதர்களாக பாவித்து அவர்களுக்கு நிறைய செஞ்சு அவங்கள தன்னுடைய சொந்த அந்த வட்டத்துக்குள்ள வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா சோகம் என்னன்னா, நல்லா இவங்க கருவேப்பிலை மாதிரி பயன்படுத்திட்டு இந்த மீன ராசியில் செவ்வாய் அமைப்பட்டவர்களை தூக்கி போட்டுருப்பாங்க. உதவின்னு கேட்டா வள்ளலா மாறிடுவீங்க. அந்த உதவிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்காது. வணக்கம். இன்னைக்கு நாம ராசியில் செவ்வாய் அப்படிங்கிற அந்த சீரீஸ்ல மீன ராசியில செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் எந்த ஜாதகத்தில் இருக்கோ அந்த ஜாதகருடைய வாழ்க்கை முறை, அவர்கள் எப்படி வந்து இந்த வாழ்க்கை அணுக வேண்டும், அவங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாது எல்லாத்தையும் தெளிவாக பேச போகிறோம். மீன ராசி அப்படிங்கிறது குருவோடைய ராசி. இப்போ தனுசு மற்றும் மீனம் இது ரெண்டுமே குருவோடைய ராசி. அதில் மீனத்தில் செவ்வாய் அப்படி இருக்கும்போது குரு செவ்வாய் அப்படிங்கிற காம்பினேஷன் அது வந்துடும். அப்போது இவர்களுக்கு பணம் ஈட்டக்கூடிய அந்த எண்ணம் வந்து ரொம்ப அலாதியாக இருக்கும். அதாவது பணம் சம்பாதிச்சு சீக்கிரம் செட்டில் ஆகிட்டு அதுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக ரொம்ப தீர்க்கமாக இருக்கும். அப்போ மிக சிறு வயதிலிருந்தே இந்த செல்வத்தை ஈர்க்கணும், பொருளாதாரத்தை மேம்படுத்தணும், பணத்தை சம்பாதிச்சணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதற்கு உரிய அத்தனை வேலைகளையும் செய்வாங்க. ரெண்டாவது, ஸ்கூல் படிக்கும் போதோ காலேஜ் படிக்கும் போதோ மாணவர்களாக அதை படிக்கும்போது காலத்திலேயே இவர்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குமா அப்படின்றத தேடிக்கிட்டே இருப்பாங்க. பணமும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பார்ட் டைம் வேலைக்கு போகிறது. இதில் என்ன ஒரு மேன்மையான விஷயம்னா, இந்த கிரகச்சேர்க்கை என்ன பண்ணணும்னா, அவங்க ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்த ஒரு ஜாதகராக இருந்தால் கூட நம்ம என்ன சம்பாதிக்கிறோம், நம்மள்ட்ட என்ன இருக்கு அப்படின்ற அந்த கேள்வியை வந்து அந்த ஜாதகர் மனசுல எழ வச்சிரும். இந்த கிரகச்சேர்க்கை தான் உங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் வந்து கைட் பண்ணக்கூடிய விஷயம், இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம். அப்ப யார் ஒருவருக்கு மீன ராசியில் செவ்வாய் இருக்கிறதோ ரொம்ப சீக்கிரத்துல சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் மட்டும் இல்லாம தான் ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்திருந்தா கூட நம்ம செல்ஃபா என்ன ஜெயிக்கிறோம், நம்ம கிட்ட என்ன பணம் இருக்கு, நம்ம அதை எப்படி இருக்கிறது, நம்ம எப்படி சம்பாதிக்கிறதுங்கிற எண்ணம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தைகள். குரு அப்படின்னாலே குழந்தை தான் குறிக்கும். அப்போ குரு வீட்டில் செவ்வாய் அப்படிங்கிறப்ப குழந்தைகளை ரொம்ப கண்டிப்போடையும் ரொம்ப டிசிப்ளினாகவும் அவர்கள் வந்து இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலையும் அந்த குழந்தைகளை வந்து இந்த மீன ராசியில் செவ்வாய் அமையப்பட்டவர்கள் தங்கள் குழந்தையை ரொம்ப டிசிப்ளின்டாகவும் ஸ்ட்ரிக்டாகவும் கண்டிப்புடனும் ஒரு கர்வத்தையும் வளர்த்துட்டு இருப்பாங்க. மீன ராசியில் செவ்வாய் அமையப்பட்டவங்களுடைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகரை வந்து விரும்ப மாட்டாங்க. எப்படின்னா, எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு நினைப்பாங்க. ஆனால் காலப்போக்கில் இவங்க இப்படி ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால தான் நம்ம டிசிப்ளினாக வளர்ந்தோம்ன்றத இவங்க குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்டு பிற்பகுதியில் இவங்களை வந்து ரொம்ப அன்பாக நேசிக்க ஆரம்பிப்பாங்க. அன்னைக்கு எங்கள் அம்மா வந்து அடிக்கலைன்னா நான் சரியாக படிச்சிருக்க மாட்டேன், அன்னைக்கு எங்கள் அப்பா ஸ்ட்ரிக்டாக இல்லைன்னா நான் சிகரெட்டையோ இல்லை ஆல்கஹாலையோ சாப்பிட்ருப்பேன். இளம் பருவத்தில் எங்கள் அப்பா எனக்கு கண்காணித்து யாரு கூடயும் பெருசாக சேர விடாமல் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சு என்னை வளர்த்தாரு அப்படிங்கிறத ஒரு 30 வயதுக்கு அப்புறமா உணர்ந்து, இல்லை அவங்க பசங்க அந்த மாதிரி சொல் பேச்சு கேட்காம இருக்கும்போது தான் நம்ம அப்பா வந்து இப்படிலாம் நம்மளை வச்சிருந்ததுனால தான் நம்ம நல்லா வந்தோம் அப்படிங்கிற உணர்ந்து இந்த மீன ராசியில் செவ்வாய் அமைப்பட்டவங்க குழந்தைங்க அந்த ஜாதகருடைய பிற்பகுதியில் தான் இவங்களை நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் தங்கள் குழந்தைங்க வந்து ஒரு எதிரி போல பாவிப்பாங்க. இவங்க நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, நம்மளை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இந்த அப்பா மோசம் இந்த அம்மா மோசம் அப்படிங்கிற குழந்தைகள்கிட்ட ஒரு அந்த மாதிரி ஒரு பேரை வாங்கக்கூடிய சூழல் இந்த மீன ராசியில் செவ்வாய் அமைப்பட்டவங்களுக்கு வந்து ஏற்படும். இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த மீன ராசியில் செவ்வாய் அமையப்பட்டிருக்கு அப்படின்னா மதிப்பு மிகுந்த சொத்துக்கள் கண்டிப்பாக உங்களை வந்து சேர்ந்தே தீரும். நீங்க இயல்பா ஒரு சொத்து வாங்கியிருப்பீங்க, அது கம்மி விலைக்கு அதிகமா விலை போகாத ஒரு இடத்துல நீங்க வாங்கினா கூட இந்த மீன ராசியில் செவ்வாய் அமைய பெற்றவருடைய அந்த மதிப்பு குறைந்த சொத்து கூட இவங்க வாங்கின பிறகு மதிப்பு மிகுந்த சொத்தாக மாறும். ஒரு 8 வருடங்களுக்கு முன்பாக சென்னையுடைய பிற்பகுதியில், சென்னையுடைய அந்த புறநகர் பகுதியில் ஒரு லேண்டு வந்து வாங்கிட்டேன், அது விலை போகவே இல்லை, அதை நான் விற்கவும் முடியல, அதில் நானும் போய் வீடு கட்ட முடியல சார், அது வந்து அப்படியே இருக்குது அப்படின்னு ஜாதகத்தை காட்டுறாரு. அவருக்கு மீன ராசியில் செவ்வாய் இருக்கு. சார் கரெக்டாக இந்த காலகட்டத்தில் வந்து அந்த சொத்து வந்து மதிப்பு மிகுந்த சொத்தாக மாறப்போகுது. ஏன்னா வாங்கின நீங்கள் இதான் உங்கள் ஜாதகம், இதில் வந்து மீன ராசியில் செவ்வாய் இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இந்த லேண்டை வித்துறாதீங்க,
இந்த பகுதி கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது பெருசாக வளரப்போகுது. அப்போ நீங்கள் விற்க வேண்டாம், அங்கேயே நீங்கள் போய் செட்டில் ஆகிற அளவுக்கு அந்த இடமே வந்து வளரப்போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போவே வந்து ஒன்றும் போக மாட்டேங்குது. இன்னும் நாளாக இதோடைய சூழல் வந்து இன்னும் மோசமாக தான் ஆகும் போல. இது வளர்றதுக்கான வாய்ப்பே இல்லையே சார், எப்படி சார் இது வளரும் அப்படின்னு கேட்குறாரு. நான் சொல்கிறேன், நீங்க எப்படி விற்க முடியாம தான் இருக்கிறீங்க, சும்மா போட்டு வைங்க. நான் சொல்றேன் இது மதிப்பு மிகுந்த சொத்தா மாறப்போகுது அப்படின்ட்டு. அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்து வந்த கவர்மெண்ட் எந்த இடத்த சொத்து வாங்கணும் அந்த பகுதியை தான் வந்து மேம்படுத்துவதற்காக அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப இவர் நினைச்சு பார்க்க முடியாத அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் அந்த இடத்துக்கு வருது. ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, இவர் வந்து இதுவே உப்பேராத ஒரு இடத்த வாங்கிட்டேன்னு எந்த இடத்த சொன்னாரோ அந்த இடத்த ஸ்மார்ட் சிட்டியா மாத்துறதுக்கு அந்த இடத்த சூஸ் பண்றாங்க. சூஸ் பண்ண போய் அப்போது ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய அத்தனை வசதி வாய்ப்புகளும் ஒரு 6 மாத காலத்துக்குள்ள அந்த இடத்துக்கு வந்து வெளிநாட்டு கம்பெனிகள் வந்து தங்களுடைய ஷோரூம்ஸை அந்த இடத்த திறக்க ஆரம்பிச்சு நிறைய தொழிலாளர்கள் அங்கே வந்து இவருடைய இடத்துக்குன்னு ஒரு தனி மரியாதையும் மதிப்பும் வந்து 2-3 மாடி கொண்ட வீட்டை கட்டுறாரு. அதில் கீழ் வீட்டில் போய் அவரே தங்குறாரு. மேல் போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் பெரிய வாடகைக்கு வந்து ஒரு ஆஃபீஸுக்கும் ஒரு கமர்ஷியல் பர்பஸுக்கும் அவர் விடுறாரு. அப்போது அந்த சொத்து விற்குமா விற்காதான்ற கண்டிஷனில் வந்தவருக்கு அந்த சொத்தே ஒரு மிகப்பெரிய வருமானத்தை தரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியாக மாறுது. அப்போ உங்களுக்கு மீன ராசியில் செவ்வாய் இருக்குன்னா நிச்சயமாக ஒரு மதிப்பு மிகுந்த சொத்து உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுதுங்கிறது புரிஞ்சுக்கோங்க. 2வது, உங்கள் குழந்தைகள் ஆரம்பத்தில் உங்களை வெறுத்தாலும் உங்களுடைய பிற்பகுதியில் உங்களை ரொம்ப நேசிக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் அர்த்தம். 2வது பார்த்தீங்கன்னா, இதுவே ஒரு பெண் ஜாதகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் மீனத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய கணவர் ரொம்ப ஒரு வீரியமான ஒரு மனிதராகவும் வீரமான மனிதராகவும் ஒரு செல்வத்தை சேர்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கணவராகவும் தான் அமைகிறார். இது ரொம்ப முக்கியம். எங்க சார் நீங்கள் பாட்டு சொல்லிடுறீங்க அவர் வேலைக்கே போக மாட்டேங்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் எல்லா நேரமும் ஒன்று போல் இருப்பதில்லை. இன்னைக்கு உங்கள் கணவர் வந்து குறைத்த சம்பளத்தை வேலை பார்த்துட்டு இருக்கலாம், இல்லை வேலைக்கே போகாமல் ரொம்ப ஓப்பி அடிக்கக்கூடிய ஒரு கணவராக இருக்கலாம். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் ஜாதகத்தில் மீன ராசியில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் உங்கள் கணவர் வந்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்க போகிறார். அவர் மூலமாக ஒரு பெரும் பணம் உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது அர்த்தம். இந்த மீன ராசியில் செவ்வாய் அமைப்பட்டவர்கள் எப்படின்னா, தங்களுடைய தூரத்து உறவினர், ஒரு பெரியப்பா பையனோட பையன் அப்படின்ற ஒரு தூரத்தில் ஒரு சொந்தக்காரன் இருக்கானா கூட அவனை ரொம்ப தன் கூட பிறந்த தம்பி, கூட பிறந்த அண்ணன், என் தங்கச்சி, எங்கள் அக்கா, எங்கள் பெரியம்மா பொண்ணு அப்படின்னு தன்னுடைய உற்றார் உறவினர்களை தனக்கு ரொம்ப நெருக்கமான மனிதர்களாக பாவித்து அவர்களுக்கு நிறைய செஞ்சு அவங்கள தன்னுடைய சொந்த அந்த வட்டத்துக்குள்ள வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா சோகம் என்னன்னா, அப்படி அவங்க தேடி தேடி சொந்தக்காரங்களுக்கு செய்ய போய் அதுவே அவர்களுக்கு கசப்பான அனுபவத்தையும் கொடுத்துருது. இவர்கள் செஞ்ச எந்த உதவிக்கும் அந்த பிற எதிரில் இருக்கவங்களுக்கு நன்றி உணர்வே இருக்காது, நன்றி உணர்ச்சியே இருக்காது. இவர்களுடைய உதவிகளை வந்து அவங்க பெருசா கருதவும் மாட்டாங்க. நல்லா இவங்க கருவேப்பிலை மாதிரி பயன்படுத்திட்டு இந்த மீன ராசியில் செவ்வாய் அமைப்பட்டவர்களை தூக்கி போட்டுறாங்க. அப்ப இந்த மீன ராசியில் செவ்வாய் அமைப்பட்ட ஜாதகர்கள் கொஞ்சம் உங்கள் உணர்ச்சி வசங்களை கட்டுப்படுத்துங்க. உதவிகள் செய்யலாம், தூரத்து உறவினர்களோ உதவி செய்யலாம். ஆனா அந்த உதவிக்கு வந்து கண்டிப்பா மதிப்போ மரியாதையோ உதவி இது நன்றி உணர்ச்சியோ இருக்க போறது இல்லை அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா, அப்போ எந்த அளவில் நீங்கள் உதவி செய்வீங்களோ அந்த உதவி செஞ்சால் மட்டும் போதும். ஏன்னா அந்த மீன ராசியில் செவ்வாய் அமைப்பட்டவர்களுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, உதவின்னு கேட்டால் வள்ளலாக மாறிடுவீங்க. ஆனால் இங்கே சோகம் என்னன்னா, அந்த உதவிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்காது. சரி சார், உதவிங்கிறது நம்ம எதையும் எதிர்பாராமல் செய்யறதுக்கு வேற உதவி அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் மனித மனம் அப்படி அல்ல. நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கோம், நம்ம மேலே ஒரு அன்பும் ஒரு அக்கறையும் ஒரு நன்றி உணர்வும் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தவறு கிடையாது. ஆனால் அது கிடைக்கலைனாலும் பரவாயில்ல, மேற்கொண்டு ஒரு காலகட்டத்தில் நீங்கள் யாருக்கு உதவி செஞ்சீங்களோ, இந்த மீனராசியில் செவ்வாய் அமைப்பட்டவர்கள் உங்ககிட்ட உதவி வாங்கின நபர், உங்ககிட்ட உதவி பெற்ற நபரே உங்களுக்கு ஒரு காயத்தை கொடுத்துருவாரு, ஒரு நம்பிக்கை துரோகத்தை செஞ்சிருவாரு, உங்களை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு இடத்துல அவமானப்படுத்திடுவாங்கிறப்போ அது எவ்வளோ பேர் வழியை கொடுக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த மீனராசியில் செவ்வாய் அமைப்பட்டவர்கள் உதவி செய்வதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அப்படியே அள்ளி இறைச்சிடாதீங்க. உங்களுடைய கெப்பாசிட்டியை புரிஞ்சு உதவி பண்ணுங்க. மற்றவங்க கிட்ட கடன் வாங்கி இன்னொரு உதவி செய்யாதீங்க. உங்ககிட்ட என்ன முடியுமோ அதில் ரொம்ப கவனமாக பாத்திரம் அறிந்துன்னா அவங்க என்ன பாத்திரம் வச்சுருக்காங்கன்றது கிடையாது. அவங்களுடைய குணநலன்கள், அவங்களுடைய கதை, அவங்களுடைய பாத்திரம் என்ன, அவங்க மனம் எப்படி, அவங்க நல்லவங்களை கெட்டவங்களாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து இந்த உதவி வந்து அவங்க ரொம்ப தேவையா இல்லையா, பொய் சொல்கிறாங்களா, கொஞ்சம் ஒரு அனலைஸ் பண்ணுங்க, ஒரு ஸ்டடி பண்ணுங்க, உணர்ச்சி வசத்தை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் உதவி பண்ணுங்க. ஏன்னா இந்த மீனம் அப்படின்னாலே மோட்ச ராசி. அங்கே செவ்வாய் போய் உட்காரும் போது உறவினர்களை பேணி காக்கிறதுக்கு ரொம்ப பிரியப்படுவீங்க. ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் குழந்தைகள் விஷயத்திலும் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாகவும் இருங்க. பணம் சம்பாதிக்கிற எந்த அளவுக்கு முக்கியமோ ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இயர்லி ஏஜஸில் நீங்கள் பணம் சம்பாதிக்கிற சந்தோஷமான விஷயம்தான். சீக்கிரமாக செட்டில் ஆகணுன்றத விட
ஆரோக்கியமாக செட்டில் ஆகணும். நிறைய சம்பாரிச்சிட்டோம், பணம் சம்பாரிச்சிட்டோம், அதை அனுபவிக்கணும் இல்லையா? பணம் என்பது, செல்வம் என்பது நீங்கள் அனுபவிக்கணும். நீங்களோ, உங்கள் குழந்தைகளோ, உங்கள் மனைவியோ, உங்கள் கணவரோ, உங்கள் வீட்டாரோ அனுபவிக்கணும். அதுக்கு தான் அந்த பணமும், அந்த உழைப்பும், அந்த ஓட்டமும். எல்லாம் ஓடி முடிஞ்சு நீங்கள் ஆரோக்கியம் இல்லாமல் வேறு ஆரோக்கிய கேட்டோட நீங்கள் வந்து அமர்ந்தீங்கன்னா, உங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்குறதுக்கும் உங்களுடைய சிகிச்சைக்கு தான் அந்த பணம் பயன்படும். இளமை காலத்தில் உங்கள் உடலை வருத்துனீங்கன்னா, நிச்சயமாக முதுமை காலத்தில் நீங்கள் எந்த இளமை காலத்தில் உடலை வருத்தி எதை சம்பாரிச்சிங்களோ அந்த சம்பாத்தியம் இந்த முதுமை காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த பிணிகளுக்கும் நோய்களுக்கும் மருந்து மாத்திரை வாங்குவதற்கு செலவாகி போய்விடும். அப்போது எதற்கு ஓடுனீங்க, எதற்கு சம்பாரிச்சிங்க, யாருக்காக என்ன பண்ணீங்கன்ற எந்த ஒரு அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கையாக மாறிடும். நான் மீண்டும் சொல்கிறேன், குறிப்பாக இந்த மீனராசியில் செவ்வாய் அமையப்பட்டவர்களுக்கு பணம் உங்களை ஆளக்கூடாது. நீங்கள் தான் பணத்தை ஆள வேண்டும். பணம் உங்களுக்கு வேலை செய்யணும். அப்போ உடலையும் பார்த்துக்கணும், ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும், பணமும் சம்பாதிக்கணும். இந்த பேலன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மீன ராசியில் செவ்வாய் அமையப்பட்டவர்களுக்கு செல்வமும் சேரும், சொத்துக்களும் சேரும். நிச்சயமாக நற்பண்புகள் நிறைந்த உங்களுக்கு வாழ்க்கை நன்றாகத்தான் இருக்க போகிறது. நீங்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணியர், திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை நிச்சயமாக ஒரு வியாழக்கிழமையிலோ செவ்வாய்க்கிழமை வழிபடும் போது உங்கள் தடைகள்லாம் அகன்று ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி உங்களை அந்த முருகன் அழைத்து செல்வார். நன்றி.